அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுறேன். பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றிய நரேந்திர மோடி ஐயாவுக்கு பெரிய திருநங்கைகளால் பாதிக்கப்பட்ட பல திருநங்கைகள் சார்பாக இந்த திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருநங்கைகள் கூட்டத்துல நிறைய சமூக விரோதிகள் திருநங்கைகள் மாதிரி ஊடுருவி நிறைய சமூக விரோத செயல்களை செய்றாங்க. இந்த சமூக விரோதிகள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. அனைத்து நாட்டிலயுமே பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள பயன்படுத்தி திருநங்கைகள் போல ஊடுருவி நிறைய சமூக விரோத செயல்கள செய்றாங்க. இங்க உண்மையான திருநங்கைகள், திருநம்பிகள், நபர்கள் 1% தான். இப்ப நம்மள பயன்படுத்திக்கிட்டு நிறைய சமூக விரோதிகள் இந்த சமூகத்திற்கு எதிரான நிறைய சமூக விரோத செயல்கள செய்றாங்க. உண்மையான திருநர் சமுதாயத்த பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூக விரோதிகள் திருநங்கைகளுக்குள்ள ஊடுருவி திருநங்கைகள் போல வேஷம் போட்டு திருநங்கைகள் உணர்வே இல்லாத நிறைய திருமணமான ஆண்கள, வாலிபர்கள, சிறுவர்கள இவங்க திருநங்கைகளா மாத்தி பிச்சை எடுக்க, பாலியல் தொழில் பண்ண, திருட்டு தொழிலில் ஈடுபடுத்த போன்ற குற்றச்சம்பவங்கள செய்ய வைக்கிறாங்க. இவங்களால உண்மையான திருநங்கைகளும், திருநம்பிகளும், நபர்களும் மிகவும் பாதிக்கப்படுறோம். இந்த சமூக விரோத மாஃபியா கும்பல எதிர்த்து 2007ல இருந்து பல காவல் அதிகாரிகள்ட்ட இந்த சமூக விரோதிகள் செய்யற தவற ஆதாரங்களோட தமிழ்நாட்டுல பல காவல் அதிகாரிகள்ட்ட 32 மாவட்ட கலெக்டர் சைலேந்திர பாபு ஐயா, நரேந்திர மோடி ஐயா, ஒரு சில ஊடகங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பல காவல் அதிகாரிகள், அரசாங்கம் இந்த மாஃபியா கூட்ட சமூக விரோத திருநங்கைகள ஒண்ணும் செய்ய முடியல தமிழ்நாடு அரசால. 2013க்கு மேல பாதிக்கப்பட்ட பல திருநங்கைகள் புகாரின் அடிப்படையில நரேந்திர மோடி ஐயாவுக்கு கீழ கொண்டு போயி இந்த விசாரணை 2014ல இருந்து இத தீர ஆராய்ஞ்சு திருநங்கைகளாலேயே திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும்னு நரேந்திர மோடி ஐயா அவர்களால இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளே இந்த ஓரின சேர்க்கையால நிறைய சமூக விரோதம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசே முன்வந்து ஓரின சேர்க்கையாளர்கள அந்த நாட்டு அரசு கட்டுப்படுத்திட்டு வருது. தமிழ்நாட்டுல 2014ல இருந்து 2026 வரைக்கும் திருநர் சமுதாயத்தை பயன்படுத்தி நிறைய சமூக விரோதிகள் இதுல ஊடுருவி சமூக விரோத செயல்களை செய்றாங்க. இத தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு முதலமைச்சரும் இதுவரைக்கும் இந்த 15 வருட திருநங்கைகளால் பாதிக்கப்பட்ட பல திருநங்கைகளின் புகாரின் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் பார்வையின் கீழ் 2014ல இருந்து 2026 வரைக்கும் திருநங்கைகளுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை தீர ஆராய்ந்து திருநங்கைகளாலேயே திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அறிந்து திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த நரேந்திர மோடி ஐயாவுக்கு பெரிய திருநங்கைகளால் பாதிக்கப்பட்ட பல திருநங்கைகள் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.